هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. மண்ணையும் விண்ணையும் படைத்து மாநிலத்தை வாழ வைக்கும் மாபெரும் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏவியவற்றை நமது வாழ்க்கையில் எடுத்தும் அவன் விளக்கியவற்றை சம்பூரணமாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் புனிதமிகு ஒரு மாதத்தின் உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்களில் மிக சிறந்த 10 நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட பருவ காலங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அதிகமாக நல்லமல்களை நல்லறங்களை செய்து அவர்கள் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் இப்படி பருவ காலங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றார். எனவே அந்த காலங்களை சரியாக பயன்படுத்துவதுடன் பின்னால் உள்ள காலங்களை கூட நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வதாக இருந்தால் உலகத்தில் எங்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய சில அம்சங்கள் இருக்கின்றன. அந்த அம்சங்களை அல்லாஹுவை விடவும் அல்லாஹுவின் தூதரை விடவும் நேசத்துக்குரியதாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். அப்படி எங்களுக்கு அன்றாடம் தேவையாகக்கூடிய 8 அம்சங்கள் இருப்பதாக அல்லாஹ் சூரத்து தௌபா
24வது வசனத்திலே சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களது பெற்றோர்கள், வ அப்னாவுக்கும் உங்களது பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களது சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களது மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும் உங்களது குடும்பத்தினர்கள், வ அம்வாலு நிக்தரஃப்துமுஹா நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய உங்களது செல்வங்கள், வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா நஷ்டம் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய உங்களது வியாபாரங்கள், வ மசாக்கின் தருபவுனஹா நீங்கள் விரும்பி நேசித்து வாழக்கூடிய உங்களது இல்லங்கள் வீடு வாசல்கள். இந்த 8 அம்சங்களும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹ் அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட, அல்லாஹுவின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நீங்கள் நேசத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹ் அல்லாஹுவின் கட்டளை தண்டனை வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் நிச்சயமாக பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் 8 விஷயங்களை சொல்லி 8 காரியங்களை சொல்லி இவைகள் அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட, அல்லாஹுவின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் முதலாவது தான் உங்களது பெற்றோர்கள். உங்களது பெற்றோர்கள் அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட நேசத்துக்குரியதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் தண்டனையை எதிர்பாருங்கள். எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக தூதராக அனுப்பப்படுகின்றார்கள். அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும். ஆனால் வீட்டில் அவருடைய தந்தை ஏகத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சிலைகளை வடித்து வியாபாரம் செய்வதுதான் தந்தையுடைய வியாபாரமாக இருக்கிறது. ஆனால் மகன் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு அழகான முறையில் உபதேசங்களை முன்வைக்கிறார். எவ்வாறு முன்வைத்தார்கள் என்பதை அல்லாஹ் சூரத்து மரியம் 42வது வசனம் தொடக்கம் 46வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4 உபதேசங்களை தன்னுடைய தந்தைக்கு முன்வைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபியா, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் வேதத்தில் நினைவு கூறுங்கள், அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முதலாவது உபதேசம் தந்தைக்கு அவர் சொல்லுகிறார், இத் கால லி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுபஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. அருமை தந்தையே, கேட்க முடியாத, பார்க்க முடியாத, உங்களுக்கு எந்த பயனையும் தர முடியாத அந்த ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்? முதலாவது. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக் ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவியா. அருமை தந்தையே, உங்களிடத்தில் இல்லாத, உங்களுக்கு கொடுக்கப்படாத அறிவு ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு நான் நேரான வழியை காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், யா அபதி லா தஅபிதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்க வேண்டாம், நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு, அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று மூன்றாவதாக சொல்லுகிறார்கள். நான்காவதாக சொல்லுகிறார், யா அபதி, அருமை தந்தையே, இன்னி அஹாஃபு ஐயமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷ்ஷைத்தானி வலியா. ரஹ்மானிடமிருந்து
உங்களுக்கு வேதனை வந்து நீங்கள் ஷைத்தானுடைய நண்பனாக மாறிவிடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். 4 உபதேசங்களையும் அழகான முறையில் அருமை தந்தை என்று ஆரம்பித்து சொல்லுகிறார். அப்படி தஅவா செய்த, உபதேசம் செய்த அந்த மகனுக்கு தந்தை அளித்த பதில் என்னவென்பதையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களது கடவுள்களை நீ புறக்கணிக்கின்றீரா? லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, நீ இந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளாவிட்டால் உன்னை கல்லறிந்து கொண்டு விடுவேன், எங்களை விட்டு நீ தூரமாகி விடு என்று தந்தை மகனுக்கு சொல்லுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தந்தை வழிகேட்டிலே இருக்கிறார், இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். மகன் நபியாக அனுப்பப்பட்டு ஏகத்துவத்தை சொல்லுகிறார். 2 பேர்களும் ஒரே வீட்டில் வாழ்கின்றார்கள். ஆனால் தந்தை மகனை வெறுக்கவும் இல்லை, மகன் தந்தையை வெறுக்கவும் இல்லை. ஆனால் மகன் அழகான முறையில் மார்க்கத்தை எத்தி வைக்கிறார். கடைசியாக என்ன நடந்தது? தந்தை மகனுக்கு சொன்னது, நீ வீட்டை விட்டு வெளியேறிவிடு. என்ன காரணம்? ஏகத்துவத்தை சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள். அவர்கள் பொறுமையுடன் வெளியேறுகின்றார்கள். அதை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சூரத்துல் மும்தஹினா 4வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலும் அவர்களை பின்பற்றியவர்களிலும் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. என்ன செய்தார்கள்? இத் காலூ லிகௌமிஹிம், தங்களது சமூகத்துக்கு அவர்கள் சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நாம் உங்களை விட்டும் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்குவதை விட்டும் நாங்கள் உங்களை விட்டு நீங்கிவிட்டோம். வகஃபர்னா பிக்கும், உங்களை நாம் நிராகரித்து விட்டோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பக்லாஉ ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹுவை நீங்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே விரோதமும் குரோதமும் வெளிப்பட்டு விட்டது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் சொன்ன செய்தியை சொல்லிவிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு இதில் முன்மாதிரி இருப்பதாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த சஹாபி. அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவரும் அவருடைய தாயும் வீட்டில் இருக்கின்றார்கள், ஒரே வீட்டில் வாழ்கின்றார்கள். ஆனால் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாய்க்கு ஏகத்துவத்தை எற்றி வைக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தாய்க்கு ஏகத்துவத்தை எற்றி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் வலமை போன்று தாய்க்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அந்த தாய் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிவிட்டால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அழுத வண்ணமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்ற பொழுது, அபூ ஹுரைராவே ஏன் அழுது கொண்டு வாரீர் என்று சொன்ன பொழுது, நபி அவர்களே, வளமையாக நான் என்னுடைய தாய்க்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் இன்றைய தினம் சொல்லுகின்ற பொழுது நான் வெறுக்கக்கூடிய சில விஷயங்கள், உங்களை பற்றி வெறுக்கக்கூடிய சில விஷயங்களை என்னுடைய தாய் சொன்னால் எனக்கு தாங்க முடியவில்லை. அதனால் தான் நான் உங்களிடத்திலே அழுது கொண்டு வந்தேன் என்று சொன்ன பொழுது சொல்லிவிட்டு, நபி அவர்களே, என்னுடைய தாய் நேர்வழி பெற வேண்டும், அதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும் மஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, யா அல்லாஹ், அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நிறைந்த சந்தோஷத்துடன் வீட்டுக்கு திரும்பி வருகின்றார்கள். கதவடியிலே வருகின்ற பொழுது அவர்களுடைய செருப்பு சத்தத்தை கேட்ட தாய் வீட்டுக்குள் இருந்து, அபூ ஹுரைராவே நுழைய வேண்டாம், கதவடியில் நின்று கொள் என்று சொல்லுகிறார்கள்.
அவர்கள் கதவடியிலே நிற்கின்றார்கள். வீட்டுக்குள் தண்ணி விழக்கூடிய சத்தம் கேட்கிறது, தண்ணி ஓடக்கூடிய சத்தம் கேட்கிறது. சற்று நேரத்துக்கு பின்னால் தாய் முக்காடு அணிந்தவளாக கதவை திறந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மறுபடியும் அழுகை வந்தது. திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுகின்றார்கள். சென்ற பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவை மறுபடி அழுது கொண்டு வருகிறீர் என்று சொன்ன பொழுது, அருமை நபி அவர்களே, உங்களது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு என்னுடைய தாய் இஸ்லாத்தை தழுவிவிட்டாள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு நல்ல காரியம் நடந்திருப்பதாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, நபி அவர்களே, இன்னும் ஒரு துவா செய்ய வேண்டும். என்ன? என்னையும் என்னுடைய தாயையும் உலகத்தில் வரக்கூடிய எல்லா மக்களும் நேசிக்க வேண்டும், நாங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும், அப்படியும் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியும் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அதனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபமா ஹுலிக முஃமினுன் யஸ்மஉ பி வலா யரானி இல்லா அஹப்பனி. உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த விசுவாசியாக இருந்தாலும் என்னை கண்டிருக்க மாட்டார், கேள்விப்பட்டிருப்பார், அப்படி இருந்தும் அவர் என்னை நேசிப்பார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவை நேசித்து அல்லாஹுவின் தூதரை நேசித்தார்கள். தாயை விட அந்த 2 பேர்களை நேசித்தார்கள். ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள். தாய்க்கு ஏகத்துவத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கினான். இதில் இன்னும் ஒரு விஷயம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை 2 தடவை தஅவா செய்துவிட்டு கஷ்டமாக இருக்கிறது, நாம் பல தடவை மேற்கொண்டும் நடக்கவில்லை என்று கைவிடவில்லை, தொடராக செய்தார்கள். எனவே தஅவா பணியில் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நாம் தொடர வேண்டுமே தவிர ஓரிரு தடவைகள் செய்துவிட்டு விட்டுவிடக்கூடாது என்பதையும் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இரண்டாவதாக அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வ அப்னாஉக்கும், உங்களது பிள்ளைகள் அல்லாஹுவை விட அல்லாஹுவின் தூதரை விட நேசத்துக்குரியவர்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் தண்டனையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பொழுது அந்த மக்கள் பெரும்பான்மையினர் அவர்களை விசுவாசம் கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வரிசையில் அவர்களுடைய மகனும் தந்தையை விசுவாசம் கொள்ளவில்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கப்பலை செய்யுமாறு அவருக்கு கட்டளையிட்டான். அந்த நேரத்தில் கடலும் இல்லை, ஆறும் இல்லை. அவர்கள் கப்பலை செய்தார்கள். காரணம், அல்லாஹ் சொன்னால் கட்டுப்பட வேண்டும். எங்களுக்கு பகுத்தறிவுக்கு பட்டாலும் படாவிட்டாலும் அல்லாஹ் சொன்னால் கட்டுப்பட வேண்டும் என்று அவர்கள் அதனை செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெரிய மலையை பொழிய வைத்தான். பூமிக்கு கீழால் ஊட்டெடுக்க செய்தான். பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார்கள், வனாதா நூஹ் இப்னஹு வ கான ஃபீ மஅஸில் யா புனைய யர்கப் மஅனா. ஒதுங்கி நின்ற தனித்து நின்ற தன்னுடைய மகனை பார்த்து தந்தை சொல்லுகிறார், மகனே, எங்களுடன் இந்த கப்பலில் ஏறிக்கொள், வலா தகும் மஅல் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களுடன் நீ சேர்ந்து விட வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவன் என்ன செய்தான்? தன்னுடைய பகுத்தறிவை முற்படுத்தான். கால சஆவி இலா ஜபலி யஅஸிமுனி மினல் மா, தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையில் ஏறி என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னான். அப்பொழுதும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால லா ஆஸிமல் யௌம மின் அம்ரில்லாஹ் இல்லா மர் ரஹிம். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர இன்றைய தினம் யாரும் இந்த வெள்ளத்திலிருந்து தப்ப முடியாது என்று சொல்லியும் அவன் ஏறவில்லை. வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முஹ்ரகீன். 2 பேர்களுக்கும் மத்தியில் அலை வந்து மோதி அவன் மூழ்கடிக்கப்பட்டான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. யா அல்லாஹ், அவன் என்னுடைய மகன், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், அவனை நீ மூழ்கடிக்க செய்து விட்டாயே என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான்,
இன்னபனி மின் அஹ்லி, அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவன் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன். அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னஹு லைஸ மின் அஹ்லி, உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல. யார்? ஏன்? உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் கொடுத்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையா அல்லாவா என்ற போராட்டம் வருகின்ற பொழுது அல்லாஹுவை முற்படுத்தினார்கள் என்ற செய்தி இங்கே நாம் பார்க்கின்றோம். அதே போன்று எங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே பத்ர் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம்களின் பக்கமாகவும் அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் எதிரிகளின் பக்கமாக இருந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தந்தை தனக்கு முன்னால் பல தடவைகள் தென்படுகிறார். தந்தையை கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இருந்தாலும் அப்துர் ரஹ்மான் தந்தை என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவரை கொலை செய்யவில்லை, விட்டுவிட்டார். பின்பு இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் தந்தையும் மகனும் பேசிக்கொள்கின்ற பொழுது மகன் சொல்லுகிறார், தந்தையே, அது பத்ர் யுத்தமா உஹது யுத்தமா என்ற 2 கருத்து வேறுபாடு இருக்கிறது. நான் யுத்தத்தில் உங்களை பல தடவை கண்டேன். தந்தை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் உங்களை கொலை செய்யவில்லை என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதே இடத்தில் நான் உன்னை கண்டிருந்தால் கொலை செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், ஈமானிய பலம். மகனாக இருந்தாலும் அல்லாவா அல்லாவுடைய தூதரா என்று பார்க்கின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் முற்படுத்தினார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இஹ்வானுக்கும், உங்களது சகோதர சகோதரிகள் அல்லாஹுவை விட அல்லாஹுவின் தூதரை விட நேசத்துக்குரியவர்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் தண்டனை எதிர்பாருங்கள். எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஒருவர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களின் கணவனும் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னாலே எல்லோரும் பயப்படக்கூடிய அந்த காலம். முஸ்லீம்களுக்கு பரம எதிரியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி இருந்தும் அவர்களுடைய சகோதரி அல்லாவா அல்லாவுடைய தூதரா என்று பார்த்து அந்த சகோதரனுக்கு பயப்படாமல் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை முற்படுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியும் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், வ அஸ்வாஜுக்கும், 4வதாக உங்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹுவை விட அல்லாஹுவின் தூதரை விட நேசத்துக்குரியவர்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத், நிராகரித்தவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மனைவியையும் உதாரணமாக கூறுகின்றான். கானதா தஹ்த அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபகானதாஹுமா, அவர்கள் தங்களுடைய சாலிகான 2 அடியார்களுக்கு மனைவிமார்களாக இருந்து அந்த 2 பேருக்கும் அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஅ, அவர்களை அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து இந்த 2 நபிமார்களுக்கும் காப்பாற்ற முடியவில்லை. வக்கீல் அதுகுலன் நார மஅத்தாஹிலீன், நரகத்தில் நுழையக்கூடியவர்களுடன் நீங்களும் நரகத்தில் நுழைந்து விடுங்கள் என்று அந்த 2 பேருக்கும் சொல்லப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு கணவன்மார்களுக்கு நபிமார்களுக்கு ஒரு போராட்டம், அல்லாஹ்வை முற்படுத்துவதா தங்களது மனைவிமார்களை முற்படுத்துவதா என்ற போராட்டத்தில் அந்த நபிமார்கள் அல்லாஹ்வை முற்படுத்தினார்கள். அதனால் கியாமத் நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய இந்த குர்ஆனில் அவர்களுடைய சம்பவம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன்,
விசுவாசம் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் ஃபிர்அவுனின் மனைவியை கூறுகின்றான். ஃபிர்அவுன் அல்லாஹுவை ஏற்றவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களே வேதனை செய்வதை கண் முன்னால் மனைவி பார்க்கிறார்கள். கடுமையாக வேதனை செய்கிறான். அப்படி இருந்தும் அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்று அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள், ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் எனக்கு நீ சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவாய். அவருடைய மனைவியிடத்திலும் பொருளாதாரம் இருக்கிறது. நகைகள் வேண்டுமா, எவ்வளவு வேண்டுமானாலும் அணியலாம். என்ன உலகத்தில் என்ன பொருளாதாரங்கள் தேவையோ அவைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஃபிர்அவுனுடன் இருந்தால். ஆனால் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியும், இவனும் எங்களை போன்ற ஒரு மனிதன், மௌத்துக்கு பின்னால் சுவர்க்கம் இருக்கிறது. எனவே ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி, ஃபிர்அவுனிலிருந்தும் அவனுடைய இந்த தண்டனையிலிருந்தும் நீ என்னை பாதுகாப்பாயாக. வனஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன், அநீதி இழைக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி என்றால் அவர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், கியாம நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கும். அந்த செய்தி குர்ஆனிலே இருக்கும். எனவே கணவனா அல்லாவா என்ற அந்த போராட்டத்தில் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுவின் தூதரையும் அல்லாஹுவையும் முற்படுத்தினார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஐந்தாவதாக சொல்லுகின்றான், வ அஷீரத்தக்கும், உங்களது குடும்பத்தினர்கள் அல்லாஹுவை விட அல்லாஹுவின் தூதரை விட நேசத்துக்குரியவர்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் தண்டனை எதிர்பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுஅரா 214வது வசனத்திலே சொல்லுகின்றான், வ அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நெருங்கிய உமது சொந்தக்காரர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கிய பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையில் ஏறி யா சபாஹா என்று ஒரு சப்தத்தை போட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த சப்தம் போடப்பட்டால் அந்த இடத்துக்கு எல்லோரும் வர வேண்டும். எல்லோரும் வந்தார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், லவ் அக்பர்துகும் அன்ன கைலன் பிஸஃபி ஹாதல் ஜபல் துரீது அன் துகீர அலைக்கும் அஸத்தக்துமூனி, இந்த மலை அடிவாரத்தால் ஒரு குதிரை படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்ன பொழுது, முஹம்மதே எப்பயாவது நீங்கள் பொய் சொல்லியிருக்கிறீங்களா, நீங்கள் சொன்னால் உண்மைதான் பேசுவீர்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அன நதீருன் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், கடுமையான வேதனை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதனாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அபூ லஹப், அலிஹாதா ஜமஅதனா தப்பன் லக், இதுக்குத்தானா எங்களை ஒன்று கூட்டினாய், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அபூ லஹப் பேசினான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லஹப், தப்பத் யதா அபீ லஹப் வ தப்ப, அபூ லஹபுடைய இரண்டு கைகளும் அவனும் நாசமாகட்டும் என்று ஒரு சூறாவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு எதிராக இறக்கினான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற பெயரை பெற்றிருந்தார்கள். இந்த ஏகத்துவத்தை சொன்னால் அவர்களை வெறுப்பார்கள் என்று தெரிந்தும் கூட அல்லாவா அல்லது மக்களா என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹுவை முற்படுத்தினார்கள், ஏகத்துவத்தை சொன்னார்கள். இன்று நாம் அந்த ஏகத்துவத்தில் இருந்து கொண்டிருப்பதற்கு அதுதான் காரணம். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய உலக வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அம்சங்களை பிஹி அஜ்மஈன். அம்மா பாத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கிதாபிஹில் அஸீஸ் வ ஃபுர்கானிஹில் மஜீத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة
وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. விடயங்களை பார்த்தோம். இன்னும் 3 விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், வ அம்வாலு நிக்தரஃப்துமுஹா, நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய செல்வம், வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா, நஷ்டம் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய உங்களது வியாபாரங்கள், வ மசாக்கின் தர்லௌனஹா, நீங்கள் நேசித்து விரும்பி வாழக்கூடிய உங்களுடைய வீடு வாசல்கள், இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட நேசத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் தண்டனையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறார். இந்த 3 அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கமா நகரிலே பெரிய தனவந்தர், பணக்காரர்களுக்கெல்லாம் பெரிய பணக்காரர். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மக்கமா நகரிலிருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற கட்டளை வந்த பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இன்னொரு ஊருக்கு போவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இங்கு சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் விட்டு தான் போக வேண்டும், ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. இப்ப போராட்டம். அவர்களுடைய வியாபாரம், சேர்த்து வைத்த சொத்துக்கள், வீடு வாசல்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகளை முற்படுத்துவதா அல்லது அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் முற்படுத்துவதா என்ற போராட்டம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த பொழுது அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறும் கையுடன் மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்ற சஹாபாக்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடன் சகோதரர்களாக ஒன்று சேர்த்து வைத்தார்கள். அந்த அடிப்படையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய சஹாபியை சகோதரராக ஆக்கி வைத்தார்கள். அப்பொழுது சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துகளில் பாதி உங்களுக்கு, என்னுடைய 2 மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களில் நீங்கள் விரும்பியவர்களை சொன்னால் நான் தலாக்கு விடுவேன், இத்தா இருந்ததற்கு பின்னால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். நாம் என்று சொன்னால் உண்மையிலே நான் தௌஹீதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டால், ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டால் எனக்கு இந்த உதவியெல்லாம் நீங்கள் செய்யத்தான் வேணும் என்று நாம் யோசிப்போம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த சந்தையை எனக்கு காட்டுங்கள், அந்த மார்க்கெட்டை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சிறிய வியாபாரங்கள் செய்து அவர்கள் பொருளாதாரத்தை சேர்த்து திருமணமும் முடித்தார்கள். அடுத்த நாள் காலையிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றார்கள். அவர்களின் மஞ்சள் வேட்டியில் சாயம் ஒன்று பட்டிருக்கிறது, திருமணம் முடித்ததற்குரிய அடையாளம் தென்படுகிறது. அப்துர் ரஹ்மானே, எப்பொழுது திருமணம் முடிந்தது? நீ வைத்துக் கொண்டிருப்பவற்றிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா மாநகரில் எப்படி பெரிய தனவந்தராக பணக்காரராக இருந்தாரோ அதே போன்று மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னாலும் அவர் அந்த நிலைக்கு மாறினார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய வீடு வாசல்கள் அனைத்தையும் விட்டு விட்டு வந்த அந்த சஹாபியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மக்காவில் எப்படி இருந்தார்களோ அதே போன்று அவர்களை மாற்றினான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும். அந்த அமல்களை செய்வதற்கு இந்த 8 அம்சங்களும் எங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய தூதரா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக
5 நேரத்துக்கு பாங்கு சொல்லப்படுகின்ற பொழுது நாம் எங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். அல்லாஹ் தொழுகைக்கு வா, வெற்றியின் பக்கம் வா என்று கூப்பிடுகின்ற பொழுது நாம் எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவி, எங்களுடைய வேலைகள் என்று நாம் முற்படுத்தாமல் அல்லாஹ்வை முற்படுத்தி, அல்லாஹ்வின் தூதரை முற்படுத்தி 5 நேர தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழுது ஏனைய வணக்கங்களையும் செய்து மறும நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.